உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் மீண்டும் ஒருமுறை தேவ சமூகத்தில் கூடி அவரை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஓகே, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தீர்கள், அது நல்லது. இப்போது தேவன் நம்மோடு பேசுகிறார். பேச வேண்டிய நேரம், பேசுகிற நேரம், நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். நாம் நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்புவோம். பிலிப்பியர்களது நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கலாம். பிலிப்பியர் 3:14 படிங்கள் சீக்கிரமா. பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அற்புதத்தை பார்த்திருப்பீர்கள், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பார்த்தீர்கள், இன்னும் நன்மையான காரியெல்லாம் பார்த்ததுனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, சரிதானே? தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை மனித வடிவில் நம்மை சந்திக்கும்படி, நம்மோடு பேசும்படி, நம்மை விடுதலை செய்யும்படி அனுப்பி வைத்தார். அந்த இயேசுவின் மூலம் நான் நன்மைகளை எல்லாம் அடைஞ்சதுனால தான் இப்போ இந்த சமூகத்திலே, இந்த சூழ்நிலையிலே கூடி வந்திருக்கிறோம். அப்போ இயேசுவின் மூலம் தேவன் நமக்கு ஏன் நன்மையை செய்து இங்கே அழைத்து கொண்டு வந்தார் என்பது முக்கியமான ஒரு காரியம். நல்லா கவனிக்கணும். அதைத்தான் நாம் நுட்பமாக கொஞ்சம் சிந்திக்கணும். அவர் ஏன் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த ஊர்லேயே எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் வரல, சிலர் தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சரி, நம்ம அப்படியே ஸ்பெசிஃபிக்காக சிறப்பாய் எதற்கு அழைத்திருக்கிறார் என்பதை இங்கே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பரம அழைப்பின் பந்தய பொருளை அடையும்படி அழைத்திருக்கிறார். பரம் என்று சொன்னால் மேலே என்ற அர்த்தம். பரலோகம், தேவனுடைய ராஜ்யம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு என்று அந்த பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளுக்காக. பந்தய பொருள்னா நீங்கள் இந்த ஊர்க்காட்டு பாஷையில் விளையாட்டு போட்டி வைப்பாங்க, இல்லை விளையாட்டு போட்டிகள் வைப்பாங்க, ஓட்ட போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டி, பல போட்டிகள் வைப்பாங்க. வச்சுட்டு அந்த போட்டிக்கு வெற்றி பெறுகிறவர்களுக்கு ஒரு பந்தய பொருள், ஒரு பெரிய கப்புன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை இப்போ பல மாதிரியான கப்புன்னு சொல்கிறாங்க, கேடயம்னு சொல்கிறாங்க. அதை அப்படியே காட்சிக்கு வைப்பார். இதுதான் அந்த கப்பு, நீங்கள் வாங்க போகிற கப்பு இதுதான். அப்போது யார் முதல்ல ஓடி வருகிறார்களோ, யார் அதிகமாய் செயல்படுகிறார்களோ, வெற்றி பெறுவார்களோ, அவர்களுக்கு இந்த கப்பு அல்லதுன்னா பந்தய பொருள் கொடுக்கப்படும். அப்படி தானே உலகத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் அடைய வேண்டிய ஒரு பந்தய பொருளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அடைய வேண்டிய பந்தய பொருள் அது என்ன என்பதை நாம் சிந்திக்கிறோம். அப்போ பரலோகத்தில் இருக்கின்ற பந்தய பொருள், பூலோகத்தில் இருக்க பந்தய பொருள் அல்ல, சரிதானே? உலகத்தில் இருக்க விஷயங்கள் அல்ல, நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. இயேசு அதை தருவார், இதை தருவார், அதுக்கு தான் அழைத்திருக்கிறான் எல்லாம் பிரசங்க மாதிரி சொல்லுவாங்க. நான் அதுக்குள்ளே போகலை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் அழைத்த பந்தய பொருள் இந்த உலகத்தில் இல்லை. எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. வார்த்தை சரிதானே? பரலோகத்தில் இருக்கிற பந்தய பொருள் கேடயம், கப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? அது போன விஷயங்களை அடையும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரிதானே? சந்தேகம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் நம்மை அழைத்திருக்கிறார். மோசேனுடைய நாமத்தில் அழைக்கலை, ஆபிரகாமுக்குள்ள அழைக்கலை. இந்த வார்த்தையை கவனமாக கவனிக்கணும். பல வேளை தவறான விஷயங்கள் வருது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்குள் நாம் அடைய வேண்டிய காரியத்திற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறத முதலாவது சிந்திக்கணும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அழைத்திருக்கிறார், இயேசுவை கொண்டு அழைத்திருக்கிறார், இயேசு இருக்கிற இடத்திற்கு போவதற்கு அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் இயேசுக்கு தான் சீசராகணும். யாருக்கு சீசராகணும்? இயேசுக்கு தான் சீசராகணும். ஆபிரகாமுக்கு சீசன் ஆக முடியாது, தாவீதுக்கு சீசன் ஆக முடியாது, மோசேக்கு சீசன் ஆக முடியாது, இயேசுக்கு சீசன் ஆகணும். இது உங்களுக்கு புரியணும். ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவ என்வாரன்மெண்ட் தான், உங்களுக்கு நிறைய செய்தி கேட்பீங்க. அப்போ இயேசுக்கு சீசர் ஆகும்படி தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். காரணம், அந்த பந்தய பொருளை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் மூலம் தான் அடைய முடியும். ஏன் இயேசுவின் மூலம் அடைய முடியும்னா,
இயேசு தான் மரித்தேன் ஆனாலும் சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறது போல ஜெயங்கொள்கிறவனையும் என்னோடு கூட உட்காரும்படி செய்வேன். கவனிக்கிறீங்களா? இயேசு இப்போ முதலாவது பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இயேசு மட்டும்தான், கவனிக்கிறீங்களா, இயேசு மட்டும்தான் இந்த பரலோக பந்தய பொருளை நமக்கு கொடுக்க முடியும். வேற யாரும் கொடுக்க முடியாது இல்லையா? தாவீது தர முடியாது, சாமுவேல் தர முடியாது, ஆபிரகாம் தர முடியாது, இயேசு மட்டும்தான் தர முடியுங்கிறது எப்போதும் உள்ளத்தில் அது தெளிவாக இருக்கணும். நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் அசையப்படாது. பல சூழ்நிலைகள் நம்மை திசை திருப்பி விடக்கூடியது உலகத்தில் நடக்கிறதுனால தான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இவைகளை நாம் பேச வேண்டியது இருக்கிறது. நீங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 13 நம்ம படித்தோம்னா, கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நல்ல கவனிங்க, நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். இந்த வார்த்தை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. என்ன பாஸ்டர், நியாய பிரமாணம் சாபமானு நீங்கள் கேட்பீங்க, நாம் அதை பவுலிட்ட கேட்கணும். நியாய பிரமாணத்தின் சாபம் அது என்னன்னு கேட்டால், தேவன் மோசையின் மூலம் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் அந்த ஜனங்கள் சீக்கிரமாக மோசையின் மூலம் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை அவர்கள் இஷ்டத்துக்கு திருத்தி விட்டார்கள் என்று சொல்லி எரேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம். நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது நீங்கள் சொல்லுகிறதப்படி இதோ வேதபாரகருடைய கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்கிச்சு. புரியணும்னு நினைக்கிறேன். வசனம் தான் சொல்லணும். எரேமியா காலத்துக்கு முன்னாலே இந்த நியாய பிரமாணத்தை திருத்தி இவங்க இஷ்டத்துக்கு தேவ சித்தம் இல்லாத போட்டாங்க. அது எப்படின்னு நீங்கள் விளங்கணும்னா, 10 கட்டளை அவர் தேவன் தன் விரலாலே பலகையில் எழுதி கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அந்த 10 கற்பனையில் ஒரு கற்பனை என்ன தெரியுமா? கொலை செய்யாதிருப்பாயாக. என்னது? சரிதானே? 10 கற்பனையில் ஒன்று கொலை செய்யாதிருப்பாய் தானே. அப்போது அவர் கொலை செய்யாதிருப்பான்னு எழுதி கொடுத்துக்கிட்டு நீ வெட்டு கொல்லு அழின்னு அவர் சொல்லுவாரா? உங்களுக்கு எப்படி தோணுது? இதுதான் பிரச்சனை. விளக்குனா நேரம் போயிடும். ஓகே, எப்படி தேவனுடைய பிரமாணத்தை திருத்தினார்கள் என்பது உங்களுக்கு புரியறதுக்கு இங்கே இருக்க ஒரு முரண்பாடையை நான் காட்டி தந்து விட்டேன். அதை குறித்து இயேசு சொல்வார், கொலை செய்யாதிருக்கிறவாக என்று தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க. தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ள நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். இதுக்கு வெளியே வேற ஒன்றுமே கிடையாது. புரியுதில்ல? கர்த்தர் எழுதி கொடுத்ததை இயேசு உறுதிப்படுத்துகிறார். அதுக்கு இடையில வந்ததெல்லாம் இவங்க எழுதி வச்சதான். அது ஒரு தனி விஷயம். இப்போ நேரம் போவோம். சரி, இப்போ என்ன புரியுது? இப்போ நியாயப்பிரமாணம் எப்படி சாபமாயிட்டுன்னு தெரியுதா? இன்னைக்கு வரை அந்த சாபத்தை சுமக்கிறார்கள், அதிலிருந்து வெளியே வரையில. ஓகே, நியாயப்பிரமாணத்தின் மூலம் உண்டான சாபங்களிலிருந்து இயேசு நமக்காக சிலுவையில் பலியாகி நம்மை விடுவித்து, இப்போ 14ஆம் வசனம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நான் விசுவாசத்திலே வரும்படியாக இப்படி ஆயிற்று. இப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இடையில வந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து அது சம்பந்தமான எல்லாவற்றிலிருந்தும் ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம அழைத்திருக்கிறார் என்ற ஒரு குறிப்பு இங்கே இருக்கிறது. இது பெரும்பாலும் அந்த யூத விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட விஷயம். இப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை 11:9-10 ஆபிரகாம் தேவனை வசனம் எடுங்க. எபிரேயர் 11:9-10 விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிகளை போல இருந்து அந்த வாக்குத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே வாசம் பண்ணினான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்குள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். சரி, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொன்னால் விசுவாசிகள் அவன் விசுவாசத்தினாலே, அதுக்கு மேலே நீங்கள் வாசித்தீங்கன்னா, தான் போகும் இடம் தேவன் அவனை அழைத்த போது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். சரிதானே?
எங்கே போனோன்னு தெரியாது. கர்த்தர் அழைத்தார். அங்கே அவருக்கு பின்னால் புறப்பட்டு போனான். பிறகு அவன் கானான் தேசத்துக்கு வர்றான். அந்த இடத்துல அவன் எப்படி வாழ்ந்தானா அதுதான் நமக்கு முக்கியம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்றதுக்கு இந்த வசனம் தர்றேன். ஏன்னா பல செய்திகள் பல மாதிரி பேசிடுவாங்க, அதுங்க இருக்கட்டும். நம்ம வசனத்தை முடிஞ்ச வரைக்கும் சரியாக பார்ப்போம். ஸோ ஆபிரகாம் பரதேசியை போல வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான்? பரதேசி. சரிதானே? ஒவ்வொரு வார்த்தையும் ஆபிரகாமை எப்படி அழைத்தார், அதுபோல் நம்மை அழைத்திருக்கிறார். ஆபிரகாமு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன, நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கிறத அதில் பார்த்துடணும். பரதேசி. ரெண்டாவது, அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணினான். சரியா? கூடாரங்களில் வாசம் பண்ண. அந்த பரதேசிங்கிற வார்த்தைக்கு 1 பேதுரு 1:17 1 பேதுரு 1:17 பட்சபாதம் இல்லாமல் அவனவன் கிரியை தக்கதாக பலனளிக்கிறவர்களை நீங்கள் இங்கே பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினாலே இங்கே பரதேசிகளை போல சஞ்சரிக்கும் காலமளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். சரிதானே? ஆபிரகாமும் பரதேசி, அவனை போல விசுவாசத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் பரதேசி. சரியாயிட்டு இல்லையா? மேட்ச் ஆயிட்டு. பரதேசி. ரெண்டாவது, கூடாரங்களில் குடியிருந்தான். கூடாரங்கள்னா தெரியுமா உங்களுக்கு தெரியுமா கூடாரம்னா? அங்கங்கே இந்த ஆதிவாசிகள்னு எல்லாம் சொல்லுவாங்க. சிலர் வந்து அங்கங்கே கூடாரம் போடுறாங்கல்ல, பேப்பர் துணி ஒரு கூடாரம் போடுவாங்க, கொஞ்ச நாள் அதில் தங்குவாங்க, வேறு அதை பிடுங்கி எடுத்துட்டு வேறு இடத்துல கூடாரம் போடுவாங்கல்ல. ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? ஒரு கூடாரம் கட்டுவார், அந்த இடத்துல மந்தைகள் எல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பார். பிறகு புல் இருக்காது, தண்ணி இருக்காது, அல்லது வேற ஒரு சூழ்நிலை வந்தோடனே கூடாரத்தெல்லாம் இவங்க பிடுங்குவாங்க. பிடுங்கி எல்லாத்தையும் மடக்கி சுருட்டி கட்டி இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அங்கே போய் கூடாரம் அடிப்பாங்க. சாகிறது வரைக்கும் ஆபிரகாம் இப்படி கூடாரத்தில் தான் வாசம் பண்ணினார். அவருக்கு இந்த உலகத்தில் சொத்து இருந்தது கிடையாது. என்ன கிடையாது? ஒரு சென்ட் கூட நிலம் இருந்தது கிடையாது. அவருக்கு ஒரு வீடு இருந்தது கிடையாது. வீடுனா நம்ம இப்படி கல் செங்கல்லாம் வச்சு கட்டுறோம் இல்லையா, ஒரு இடத்துல நிலையான வீடு கட்டவில்லை. அவர் பரதேசியாக நடந்தார். முதல்ல ஆபிரகாம் வாங்கின ஒரு சொத்து என்ன தெரியுமா? கவனிக்கிறீங்களா? ஆபிரகாமுடைய மனைவி சாரா மரிச்சு போகிறாங்க. இப்போ இவங்களை அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணுறதுக்குன்னு யோசிக்கும்போது அந்த ஊரில் உள்ள மக்கள் சொன்னாங்க, ஐயா இங்கே எங்கள் ஒரு ஊரில் ஒரு கல்லறை இருக்குது, குகை இருக்குது, அதில் நீங்கள் அடக்கம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போதுனா ஆபிரகாம் சொல்லுகிறாரு, இல்லை நீங்கள் இலவசமாக தர்ற இடத்துல என்ன செய்ய மாட்டேன், என் மனைவியை அடக்கம் பண்ண மாட்டேன், அது எனக்கு விலக்கி கொடுத்துருங்கன்னு சொன்னான். சரியா? இப்படி மக்பலாவிலே அந்த குகை நிலம் இன்றைக்கும் அந்த பகுதி இஸ்லாமியருடைய பொறுப்பில் இருக்கிறது. ஒரு தர்கா மசூதியாக இருக்குது. ஆபிரகாம் முதல் வாங்கின ஒரு அசையா சொத்து மனைவி அடக்கம் பண்ணவருக்கு வாங்கின கல்லறை பூமி. அதுக்கப்புறம் எங்கேயும் வச்சானான்னு நமக்கு பைபிளில் குறிப்பு கிடையாது. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவுக்கு மூலம் நமக்கு கிடைக்கிறதுன்னு பேசுகிறவர்களும் சிந்திக்கிறவர்களும் ஒன்றை புரிஞ்சுக்கிடணும். நான் ஆபிரகாம் மாதிரி பரதேசியாக தான் நான் வாழுகிறேன்னு நினச்சி பார்த்துக்கிடணும். நான் ஆபிரகாம் போல் கூடாரத்தை கட்டிட்டு வாழுனா, மாடி வீடு கட்டி வாழுனான்னு யோசித்துக்கிடணும். ரொம்ப ஈஸியாக பேசிட முடியாது, அது ரொம்ப பயங்கரமான காரியமாக்கும். இங்கே இருக்குது தான் நான் சொன்னேன். அது எபிரேய மொழி பேசுகிற யூதர்களுக்கு தான் அந்த நிருபம், எபிரேய மொழியிலே தான் எழுதப்பட்டிருக்கு. அதான் விஷயம். அவங்களுக்கே சொல்லிட்டார், இதுதான் விஷயம். அப்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின்படி நம்ம பரதேசியாக இருக்கணும், கூடாரத்தில் வாசம் பண்ணணும், இங்கே நிலையான ஒன்று இருக்கக்கூடாது. அது முதல் விஷயம். அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுது, ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திகாரமுள்ள நகரத்திற்கு காத்திருந்தான். தேவன் கட்டின இடத்துக்கு காத்திருந்தான். இவன் தனக்குன்னு ஒரு கட்டடமோ ஒன்றும் கட்டலை, தேவன் கட்டினது. 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டென்று அறிந்திருக்கிறோம். இப்போ எல்லாம் சரியாயிட்டா? அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொல்லுது பரதேசியாக வாழுவது. ரெண்டாவது, இங்கே நிலையான சுதந்திரம் உங்களுக்கு நமக்கு இல்லாமல் இருப்பது. மூன்றாவது, பரலோகத்தில் தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்திற்கு காத்திருப்பது என்பது அறியணும். 1 பேதுரு 1:5 1 பேதுரு 1:5 கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தம் பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. சொத்து எங்கே இருக்கு? பூமியில இல்லை. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3:20. சரியா? பூமியில இல்லை. இதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம்னு பைபிள் சொல்லுது. இந்த ஆசீர்வாதத்துக்கு தேவன் நம்ம அழைத்தார். இதுக்கு வெளியே போகக்கூடாது.
இதுக்கு வெளியே போனால் அப்புறம் ஆபிரகாம் அப்படி இருந்தான் இப்படி இருந்தான், அவனுக்கு குடும்பம் அப்படி, இத்தனை பிள்ளை எப்படின்னு வேற கதைகள் இருக்குது. நான் அதை விலை வாரியாக சொல்லலை. அது மாதிரி எல்லாம் போக வேண்டிய இருக்கும். இப்போ பிரசங்கிமார் போகிற போக்க பார்த்தா அப்படி தான் இருக்கு இல்லையா? அது இப்போ வேண்டாம், நமக்கு வேண்டாம். இப்போ இங்கே சொல்லியிருக்கிறதுல நடத்திடுவோம், நல்லது. சரி, இப்படி போச்சு. அடுத்தது ஆபிரகாமின் வம்சத்தார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் ஆபிரகாமின் வம்சத்துக்கு பூமியின் மேலான காரியங்களை, சிறந்த காரியங்களை, உங்களுக்குன்னு ஒரு தனி ராஜ்யத்தை எல்லாம் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினதாக இது மோசையின் மூலம், அது ஆபிரகாமுக்கு சொன்னது, இது மோசையின் மூலம் சொல்ல வாக்குறுதிகளை வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்கள் தேவ சித்தம் செய்யலை. நீங்கள் லேவியர் 20:26 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராக இருக்கும்படி தான் உங்களை அழைச்சிருக்கேன், எனக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி அழைத்திருக்கிறேன், ஆகவே மற்ற ஜனங்களை மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது, பரிசுத்த ஜாதியாக இருக்கணும்னு கூப்பிட்டார். ஆனால் இவங்க பரிசுத்த ஜாதி இல்லை. அங்கே உள்ள எல்லா தேசத்தாருடைய வழிபாடுகளையும் எடுத்துக்கொண்டார்கள், கர்த்தரை எரிச்சல் விட்டினார்கள். பலமுறை இங்கே சொல்லியிருக்கேன், விக்கிரகாராதனை செஞ்சாங்க. அது எரேமியா 32:4 நான் படிக்கிறோம். கர்த்தர் எரிச்சல் அடைந்து உங்களுக்கு தந்த வாக்குறுதியெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். நான் என்னெல்லாம் தருவேன்னு சொன்னா தரமாட்டேன், வனாந்திரத்தில் அழிச்சு போடுவேன்னு அழிச்சு போட்டார். பிறகு அவருடைய பிள்ளைகள் 20 வயசுக்குள்ள உள்ளவங்க கானானுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களும் அங்கே போய் விக்கிரகாராதனை செஞ்சுட்டாங்க. நான் எப்போதும் இதை திருப்பி திருப்பி சொல்லுதுதான். எசேக்கியேல் 8:5 எருசலேம் தேவாலயத்தில் விக்கிரகாராதனை செய்து கர்த்தரை எரிச்சல் விட்டினார். இப்போ கர்த்தர் சொன்னார் ஏசாயா 65:17, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவிலே நீ நினைக்கப்படுவதில்லைன்னு எல்லாத்தையும் நடத்திட்டார். ஏன்னா ஆதாமுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார். அது ஆதியாமம் 1:28 பலகி பெருகி பூமியை நிரப்பன்னு சொன்னார். அவன் சரியில்லை, நீ பெருகும்போது வேதனையை பெருக பண்ணுவேன், பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவான்னு சொல்லி அதை முடிச்சிட்டார். ரெண்டாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொன்னார், அவர்களுக்கும் தரமாட்டேன், நீ இந்த பூமியை அழிக்க போறேன் என்று சொல்லி முடிச்சு விட்டுதான். இப்போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே, அந்த வார்த்தை ரொம்ப சரியா இருக்கும், அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். சரிதானே? வாக்கு தத்துவம் என்னது? ஏசாயா 65:17. அதுக்கு முன்னால போகக்கூடாது. அதுக்கு முன்னால அவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்காரு, புதிய வானம் புதிய பூமி, பழச தீ கொடுத்த போறேன், அதுக்கு காத்திருக்கிறோம். அப்போ ஆதி திருச்சபையாரும் அப்போ சிலர்களும் இந்த வானம் பூமிக்கு காத்திருக்கல, இதுல உள்ள எந்த காரியத்துக்கும் காத்திருக்கல. இது தீ கொளுத்துது, இது சாபம்லாம் சொல்லிட்டாங்க. தேவ நீதி வாசமா இருக்கும் புதிய வானம் புதிய பூமிக்கு காத்திருந்தார்கள். சரிதானே? அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி அந்த பந்தய பொருள் எங்க இருக்கிறது? இந்த உலகத்துல இல்ல. புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் என்ற புதிய சிருஷ்டி உருவாகக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரிதானே? வசனத்தை பிடிச்சுக்கிட்டோம் திருப்பி திருப்பி இனி எப்படி சான்ஸ் கிடைக்கும்னு தெரியாது. தேவ வசனம் தான் உங்களுக்கு பேசுறது. இட்ஸ் நாட் மை ஓன் வேர்ட்ஸ், என் சொந்த வசனம் கிடையாது. என்ன புரிஞ்சுங்க? இப்ப புதிய வானம் புதிய பூமிக்கு காத்திருக்கணும். ஆனா இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ளலை. தீர்க்கதரிசிகள் மூலம்லாம் கர்த்தர் பேசினாலும் அந்த அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. நாங்கள் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறுவோம், உலகத்தை ஆட்சி செய்ய போவோம்னு சொல்லி மீண்டும் பிடிவாதமாகவே இருந்து கொண்டார்கள். அதன் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில், அதான் எபிரேயர்கள் நிருபத்தில் தான் எழுதி கொடுத்துருக்கு. அவங்களுக்கு தெரியணும்ல இஸ்ரவேலர்கள். 11ஆம் அதிகாரத்தில் 35 நான் படிக்கிறேன். 35 நான் நீங்கள் கொஞ்சம் விசாலமாக புறம் படிங்க. நான் 35 படிக்கிறேன். 11:35 எபிரேயர். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவளை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலை அனுபவித்தார்கள். கல்லறை உண்டார்கள், வாளார அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். வசனங்கள் கரெக்டா பார்க்கணும். 39 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். சரியா? அவங்களுக்கு தான் இங்க இந்த வாக்கு தத்தம் கொடுத்துருந்து, நமக்கு கொடுக்கல. அவங்களே அடையல. ஏன்னா தேவன் இடையில மாத்தி அமைச்சதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கும் சமாதானம் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க அந்த வாக்கு தத்தம் ஒண்ணுமே அவங்களுக்கு கிடைக்கல. நமக்கு எப்படி கிடைக்கும்? நமக்கு எப்படிங்க ஆபிரகாம் இல்லாம அவங்களுக்கே கிடைக்கல. அவங்க தான் ஆபிரகாமின் வம்சம், நம்ம எல்லாம் ஆபிரகாம் வம்சத்தை சேர்ந்தவங்க கிடையாது.
40 அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டுல? அழிவுக்குரிய பூமிக்குரிய வாக்குத்தத்தை எல்லாம் நடத்திட்டு ஒரு அழியாத மகிமையான வாக்குத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்து நமக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப புரிஞ்சுட்டா? உங்களுக்கு புரிஞ்சுட்டா? ஆபிரகாமுக்குள் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படி எங்கே கிடைக்கிறது என்கிறது வசன ஆதாரத்தோட உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ அதனால தான் நீங்கள் அதாவது நீங்கள் வாசிக்கும் போது இந்த பந்தய பொருளை குறித்து 1-2 சொல்லணும். அது என்னென்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னால், லூக்கா 20:36 மரித்தோர் இயேசு சொல்லுகிறார், மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதர்களுக்கு ஒப்பா இருப்பார்கள், அவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள். சரியா? இந்த சரீரத்துக்கு பதிலாய் தேவதூதர்களுக்கு ஒப்பான ஒரு புதிய உடலை, ஒரு மகிமை, அதான் மகிமையான ஆசீர்வாதம். இது ஒரு வாக்குத்தத்தம். ஒரு புதிய உடலை தேவதூதர்களை போல கொடுப்பார். 1 யோவான் 3:2 அவர் இயேசு இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருப்போம். அப்ப இயேசுவை போல் இருக்கிற ஒரு சரீரம், அதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம் என்பது மறந்துடப்படாது. அப்புறம் வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இயேசு தன்னுடைய மகிமையை கொடுக்கிறார். தனக்கு இயேசு மகிமை, அதாவது 1 பேதுரு 1 நீங்க வரும்போது இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் அதுன்னு சொல்லி பேதுரு சொல்வார். அதே மகிமையை நீங்கள் 1 பேதுரு 1:21 உங்கள் விசுவாசம் நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். 2 தெசலோனிக்கர் 2:14 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையை நாமும் அடையும்படியாக இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. அப்போ இயேசுவை போல உடல், இயேசுக்கு இருக்க மகிமை அல்லது பிரகாசத்தை தேவன் நமக்கு கொடுக்க போறார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் வெளிப்படுத்தல் 21:5 புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிற்று, பழைய வானமும் பூமி இருந்த இடம் காணப்படவில்லை. எல்லாம் வசனம் சொல்லிட்டு இருக்கிறேன், கவனிக்கிறீங்களா? சரி, காணப்படல. 3 தேவனும் தேவ பிள்ளைகளும் ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். புரியுதா? ஏதேனில் நஷ்டப்படுது திருப்பி வருது. 4 அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, எல்லாத்தையும் பொதுசாக்குறேன். 22:3 ஆட்டுக்குட்டி அருடைய சிங்காசனம் எங்க இருக்கும், ஒரு சாபம் வராது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆபிரகாம் எப்படி தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபார நகரத்துக்கு காத்திருந்தானோ, அதுபோல நமக்கும் தேவன் கட்டி உண்டாக்குற ஒரு புதிய வாசஸ்தல சூழ்நிலையும் புதிய சரீரமும் புதிய மகிமையும் கொடுக்கப்படுகிறதுங்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 2:7 சொல்லுகிறது, உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்கிறார். இங்கே இருக்கும்போதே நம்முடைய மனசு பரலோகத்தில் இருக்கணும். அது மத்தேயு 6:20-21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குமோ அங்கே உங்கள் இருதயம். அப்போ இங்கே இருக்கும்போதே மனசை எங்கே வைக்கப்படாது, உலகத்தில் வைக்கப்படாது. ஏன்னா நீங்கள் நிறைய கூட்டங்களுக்கு சுத்துவிய பிரசங்கி மாதிரி என்ன பேசுங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம். இங்கே இருக்குது நான் உங்களுக்கு சொல்லி தரணும், ஒருத்தனும் சொல்ல மாட்டான். அவன் பூமியிலே வட்டம் கறக்கி உங்களை குழி தோண்டி புதைச்சி மலர் வழியும் வச்சு கல்லும் வச்சுட்டு போயிடுவான். சரியா? இப்படி தான் நீங்கள் கேட்டுட்டு இருப்பிய. உங்களுக்கு விடுதலையும் கிடைக்காது, வாக்குத்தத்தமும் கிடைக்காது, இயேசுவின் மூலம் உள்ள நன்மையும் கிடைக்காம நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். அதனால தான் எச்சரிப்பாக அங்கே ஆவியானவர் பேசுகிறார். அப்போது உன்னதங்களில் உலகத்தில் வாழும்போது அதை கொலோசியர் 3:2 கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். வசனம் சரிதானே? அப்போ யாரெல்லாம் பூமிக்குரிய காரியத்தை ஆசீர்வாதம் பேசுகிறாங்களோ அவங்க இயேசுன்னு ஊழியக்காரர் கிடையாது. சந்தேகம் இல்லைன்னா இந்த வசனம் எல்லாம் வெட்டணும். அதான் எனக்கு பிரச்சனை. அவங்க எல்லாம் இயேசுன்னு ஊழியக்காரர் கிடையாது. அவங்க பின்னால் போகாதுங்க. நீங்கள் இயேசுக்கு இடத்துக்கு போக முடியாது. நீங்கள் இயேசுக்கு இடத்துக்கு போகணும், அவர் மூலம் உண்டான ஆசீர்வாதம் வேணும்னா இந்த வசனங்கள் படி அதுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் அதை புரிஞ்சிருக்கணும். யோவான் 14:27 ஆண்டவர் சொல்வார், யோவான் 14:27 உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். நேராக சொல்லிட்டார், தரவே மாட்டேன். ஏன்னா லூக்கா 4:5 பிசாசு சொல்றான், இந்த உலகம் முழுவதும் எனக்கு இருக்கு, நான் எனக்கு இஷ்டப்பட்டவனு கொடுப்பேன், நீ என்ன பணிஞ்சுக்கிட்டா உனக்கு தருவேன். இது பிசாசு இயேசுநாட்ட பேசின வார்த்தை. அப்பால போய் சாத்தானேன்னு விரட்டிட்டு அவர் சொல்லுவாரு, இந்த பிசாசு தர மாதிரி நான் தரமாட்டேன், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களை தரமாட்டேன், நான் உலகம் தர்ற மாதிரி தரமாட்டேன், நான் உன்னதங்களில் நித்தியமான விலை தருவேன். என்ன புரிஞ்சுங்க? நித்தியமான அழிவில்லாத
என்றென்றைக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தான் நான் தருவேன், இந்த காரியங்களை தரமாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். ஒரு ஐடியா கிடைச்சா சரி, இப்போ என்ன செய்யணும்? இந்த நித்திய ஜீவ ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளும்படி என்ன செய்யணும்? கண்ணை மூடிட்டு உறங்கணுமா? சும்மா இருக்கணுமா? அது 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தில் இங்கேயும் விசுவாசம் தான். பற்றியெல்லாம் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்லுவாவ. அந்த ஆபிரகாமை பின்பற்றுவர்கள் விசுவாச மார்க்கத்தாராகும். இங்கேயும் சொல்லியிருக்கு விசுவாசத்திலே. ஏன்னா ஆபிரகாம் நான் போகிற இடம் என்னன்னு தெரியாமல் போனோம். இது மாதிரி தான் நம்முடைய பரலோகத்தை பற்றி நம்ம கண்ணில் பார்க்கல, விசுவாசத்தினால தான் பார்க்குறோம். அல்லேலூயா. அதான் விசுவாச மார்க்கத்தாருன்னு சொல்லியிருக்கு. விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு, அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். இப்ப புரியுதா? அநித்தியமான ஜீவனுக்குரிய எதையும் அடைவதற்கு நீங்கள் அழைக்கப்படவில்லை. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறுவதற்கு அழைக்கப்படவில்லை. உன்னதங்களில் அவரோடு கூட இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப புரிஞ்சுதா? இப்படி உங்க அழைப்பை தெளிவா புரிஞ்சு நடந்தாதான் பரலோக தேவனுடைய அங்கீகாரம், அதிகாரம், கிருபை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதுக்கு எதிராக நடந்துட்டு டேடி மம்மின்னு சத்தம் போட்டாலும் காரியம் அதுக்கு வேண்டியாக இதை சொல்லு. நீங்க உள்ள இடம் எல்லாம் வட்டம் கறங்கிட்டு நடக்க வேண்டியதான். கார வண்டியை எடுத்துக்கிட்டு ஒன்றும் நடக்க போறதில்ல. அப்போ பரலோகத்திலே மனசை வைக்கணும். சரி, இதுக்கு அவர் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடு. என்ன பிரசங்கியாரு? எல்லாரும் பரலோகம் இலவசம், சிலுவை கல்ல மாதிரி சிலுவை கள்ளி போறாவேன்னு சொல்லுவாவ. பாவிகளா எங்களுக்கா இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொண்டு எங்களை அனுப்புங்கன்னு இன்னொரு கூட்டத்தார் சொல்லுவாவ. இங்க என்னது? போராடு. பின்ன போராடாண்டாமா? 1 சென்ட் நிலம் வாங்குறதுக்கு படுக பாடு ஆளுவ இல்லையா? ஒரு வீடு கட்டுக்கு படுக பாடு. பிரசங்கியாரு நாங்கப்பட்ட பாடு உங்களுக்கு தெரியாது பிரசங்கியாரு. ஆமா, பாடுதான், கஷ்டம்தான். அப்ப மண்ணுக்கு போற விஷயத்துக்கு இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு, இத்தனை வரியம் படிச்ச வேண்டியிருக்கு, இத்தனை லட்சங்கள் செலவாக்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்ப பரலோகத்துக்கு போனோம்னா சும்மா ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். அது அங்கே கொடுத்தா அங்கே பிடிக்குது, இங்கே விடுதாங்க. ஓகே, அது வேண்டாம். சரி, இப்போ போராட சொல்லியிருக்கு. என்ன செய்யணுமா? என்னத்துக்கு கிடந்து வெப்பராளப்படுத்தியோன்னு கேட்டேன். இவ்வளவு காலம் அங்கே பாட்டி மாதிரி இருக்குதியா, நாங்களாம் தாத்தாக்கள் தான். இவ்வளவு காலம் என்னத்துக்கு கிடந்து ஓடுனிய? என்னத்துக்கு போராடினிய? இப்போ என்ன போராட்டத்திலேயாக்க ஓடிட்டு நடக்குதியே? உங்கள் கனவு என்னது? பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறலான்னா உயர ஏற முடியாது, கீழே தான் போனோம். மண்ணுக்கு கொண்டு வச்சு ஒரு மரவளை வச்சாவே இல்லையா? நமக்கு தெரிஞ்சாதானே. கோயில் அடிக்கடி மணி அடிச்சது தானே. சரி, அப்போது நல்ல போராட்டம் போராடு. விவரம் இல்லாமல் கிடந்து போராடிட்டு செத்தொழிஞ்சு போவாத. பரலோகத்துக்கு போகிறவங்கள போராடுன்னு சொல்லார். நீங்கள் எபேசியர் 6:12 மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரம், துரைத்தனம், வான மண்டலத்தில் உள்ள எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனையுடன் நமக்கு போராட்டம். எதுக்கு போராட்டம்னு? வீடு கட்டுக்கு போராட்டமா? வேண்டியதான், வேண்டான்னு சொல்லல. வேலை கிடைச்ச போராட்டமா? வேற காரியத்துக்கு போராட்டமா? அதுக்காக போராட்டம் அவளாம் கிடந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனோம். சாத்தானுக்கு அப்படியிலிருந்து மாட்டிக்கிட்டான். வந்து எங்க மாட்டிக்கிட்டான்? கலாத்தியர் 1:4 இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தாருன்னு வாசிக்கிறோம். பொல்லாத உலகத்தில் வந்து மாட்டிக்கிட்டான், பொல்லாத மனுஷருடைய மத்தியில் மாட்டிக்கிட்டான். இதுல இருந்து தப்பி பிறகு பார்க்கணுமா? இதுக்குள்ள கிடந்து நீ குழஞ்சிக்கிட்டு கிடக்கணுமா? உங்களுக்கு யோசனை எப்படி இருக்கு? இதுல இறங்க உங்களுக்கு பிரச்சனையும் துன்பமும் கஷ்டமும் பேயும் நோயும் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். செத்து அதான் வசனம் சாலமன் சொல்லிட்டான், இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலாம், முன்னமே காலம் சென்று மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்றேன். இந்த 2 தரத்தாரை பார்க்கலாம். இந்த பூமிக்கு இன்னும் வராதவன் நிலைமை வாசி. அது பிரசங்கி 4ஆம் அதிகாரம் நினைக்கேன், 4:2-3 இருக்கும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஓகே, அங்க இருக்குது. என்ன இருக்குது? இன்னும் பரவாதவனுடைய நிலைமை வாசி. எப்படியா? இன்னும் இந்த உலகத்துக்கு வராதவன் அவன் பாக்கியவானன்னு சொல்லுவார். அந்த வசனத்தை வாசிடுங்களா? நான் சொன்னா பொய்யாயிடப்படாதே. அதனால எப்போ வசனம் சொல்லுது எனக்கு நேரம் இல்லை, சங்கடமா தான் இருக்கு. அது 4 பிரசங்கி 4 வாங்க, 4:2-3 நீங்க வசனத்தை பார்த்துக்கணும். இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவனை பாக்கியவான் என்றேன். இரு தரத்தாருடைய நிலைமை பார்க்கிலும் இன்னும் பரவானுடைய நிலைமை வாசி. அவன் சூரியனுக்கு கீழே நடக்கும் துர்ச்சைகளை காணல. சரிதானே? ரொம்ப கவனமாயிரு. உலகத்தின் ஆவி பிசாசு தன்னுடைய மனுஷர்களை அனுப்பி உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறான். கொட்டி கட்டி பறக்குது, நீ அதுல சிக்காத. இதுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை. யோவான் 14:13 சொல்லுது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பார்வார்கள், அவருடைய கிரியைகள் அவருடைய கூட போம். இளைப்பாறுதல் வரணும்னா கண்ணா மூடணும். இது பைபிள் இருக்குதான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஒன்றும் மாற்ற முடியாது, ஒருத்தருக்கும் கிடைக்காது. ஆக உலகத்துக்கு மேல மனசு வைக்காத. உலகத்துல உயர ஏறலான்னு ஓடாத.
உன்னதங்களில் அவரோடு கூட இருக்கும்படி உடனே ஓட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு உலகம் எதிராக வரும். இன்னும் பரலோகத்துக்கு விட மாட்டேன், பாதாளத்துக்கு தான் உன்னை அனுப்புவேன். இன்னும் உலகம் வரும், மனுஷர் வருவார்கள், எல்லாம் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது இல்லையா? 1 யோவான் 5:19 எல்லா பேய்களும் மனுஷர்கள் வருவார்கள். நாம் போராடி தான் போகணும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்கிறதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ போராட்டம் இல்லாமல் போக முடியாது. மார்க் 8:34 தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசராக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பார்த்துக்கிடுங்க, இயேசுதான் சொன்னார், தன்னை வறுக்கணும், ஜீவனை வறுக்கணும், எல்லாத்தையும் வறுக்கணும், உயிர் வாழணும்னு ஆசை இருக்கப்படாது. உண்மைதான் சொல்லுவேன், எங்களுக்கு அந்த ஆசையை தந்தார், அதனால தான் உங்களுக்கு சொல்லுவேன். உயிர் வாழணுள்ள ஆசையே எடுத்துட்டார். உங்கள் உயிரோடு இருக்கணும்னு ஆசையை இல்லாமல் ஆக்கிப்பட்டார். அதுதான் தன்னைத்தான் வறுக்கனுடைய முக்கியமான காரியம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 பவுல் சொல்லுகிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார், இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை நான் அடையும்படி நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறார். பிலிப்பியர் 3:10-11 வாசிப்போமா? பிலிப்பியர் 3:10-11 படிங்க பார்ப்போம். அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். போதும், பார்த்துடுங்க. பெரிய கோடீஸ்வரன், பெரிய படிப்பாளி, பெரிய பதவியில் இருந்த ஒரு மனுஷன் சொல்கிறான், நான் இயேசுக்கு மூலமாய் கிடைக்கக்கூடிய அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை அடைகிறதுக்கு நான் இங்கே உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டேன். இதுதான் கொண்டு போக போகிறதில்ல, இல்லை, இது ஏமாத்துவத்தை தானே. அதனால் எல்லாவற்றையும் விட்டு நான் இந்த ஓட்டத்தை ஓடுகிறேன்னு சொல்லுவார். 1 Corinthians 15:32 வரும்போது, எபேசுவிலே நான் துஷ்ட மிருகங்களோடு படிங்க. 1 Corinthians 15:32 எபேசுவிலே நான் வந்தபோது துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷர் சொல்ற மாதிரி நான் மனுஷ பாசையில் பேசுறேன். அப்படி போராடுறதுனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? மரித்தோர் உயிர்த்தெல்லாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம்னு சொல்லலாம். போதும், நல்லா தின்னுவோம், குடிப்போம், வீடு கட்டுவோம், கார் வாங்குவோம், பெயிண்ட் அடிப்போம், பிறந்த நாள் கொண்டாடுவோம், இறந்த நாளையும் கொண்டாடுவோம், கல்யாண நாள் கொண்டாடுவோம். இப்படியே போயிட்டு இருக்கலாமே. கிடைக்க தூரம் வாழ்வண்டை நல்ல தின்னு செத்து போயிடுவோம். மரித்தோர் உயிர்த்தெழுதல், ஒரு நித்திய ஜீவன், ஒரு புதிய சுதந்திரம் ஒன்று இருக்கு என்கிறதுக்காக நான் போராட வேண்டிய வந்து. எப்படி போராடினேன்? துஷ்ட மிருகங்களோடு போராடுற மாதிரி. மிருகம் இல்லை, மனுஷன் தான் துஷ்ட மிருகம்னு சொல்லியிருக்கு. அப்படி போராட வேண்டிய சூழ்நிலை கூட வருகிறது என்பதை அறியணும். ஏன் பிரசங்கியாரன்னு கேட்டால், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு, பிசாசுக்குள்ள கிடக்கு, பிசாசின் மனிதர்கள் கிடக்குனால நம்ம இங்கே தப்பி போனோம்னா போராடி தான் ஆகணும். யோவான் 16:33 ஆண்டவர் சொல்வார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தைரியமாக இருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துக்கு சரணடையலை. அவர் சொல்லிக்கிட்டு மறுநாளே பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சி 2 கள்ளமாருக்கு நடுவில் நடத்தி கொன்னாச்சு. சாவு வர்றதா இருந்தாலும் நான் உலகத்துக்கு சரணடையலை. சாவு தான் வந்து சாவாமன்னா இருக்கல, 33 தானே கணக்கு. ரொம்ப ஒன்றும் நம்ம வயசு ஒன்றும் வாழையில் அவர் நம்மள பாதி தான் வாழ்ந்திருப்பார். அவரை தான் வாழ்ந்திருக்கார். ஆனாலும் சொல்லுவார், நான் சரணடையலைன்னு சொல்லிட்டார். அப்போ நமக்கும் போராட்டம் உண்டு. நாம் என்ன செய்ய முடியாது? சரணடைய என்ன செய்ய போறியா? இல்லை பிரசங்கியாரே, உலகத்துக்கு சரணடைஞ்சாதானே பூமியின் உயர்ந்த ஸ்தலத்தில் ஏற முடியும். ஆமாம், உலகத்துக்கு சரணடைஞ்சா உலகத்துக்கு பூமியின் உயர்ந்த ஸ்தலம் ஏறலாம். பரலோக தெய்வத்துக்கு சரணடைஞ்சா உலகத்தை இழக்க வேண்டியது வரும். உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரலாம். உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் தீர்மானிக்கணும். உங்களை ஒன்றும் கட்டாயப்படுத்த இல்லையே. இஷ்டப்படாத ஆளை கொண்டு அங்கே வைக்க போகிறதில்ல. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தான் விசுவாசிப்பாருன்னு எழுதியிருக்கு. மற்ற விசுவாசிக்க மாட்டாங்க. எத்தனை அற்புதம் செஞ்சாலும் அற்புதம் வாங்கிட்டு வாடியே இருப்பே தவிர சொர்க்கத்தை பற்றி உள்ள எண்ணம் ஜனங்களுக்கு வரையலை. நாங்கள் பார்த்தாச்சு, சரி, அது உங்கள் தகுதி எப்படியோ எனக்கு தெரியலை. இப்படி நாம் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடுறதா இருந்தாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாவு வர்றதா இருந்தாலும் சரணடையலை. அதான் அந்த வசனுடைய பொருள். இப்படி தான் இந்த ஓட்டம் ஓட முடியும். இல்லை பிரசங்கியார், எங்களுக்கு உலகம் போகிறோன்னா அது உங்கள் பாடு, உங்களை ஒன்றும் அதில் கஷ்டப்படுத்த விரும்பல. ஆண்டவர் சொன்னது ஆவியானவர் சொல்லி நாங்கள் ஒழிச்சு வைக்க தயாரில்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், இது ஒரு போராட்ட வாழ்க்கையாகும். வெளிப்படுத்தல் 2:10 ஆண்டவர் சொல்லுவார், மரண பரியந்தான் உண்மை. உனக்கு 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், சிலரை காவலில் போடுவான், மரண பரியந்தான் உண்மையாயிரு. ஜீவ கிரீடத்தை உனக்கு உலகத்தில் கொடுக்கக்கூடிய கப்பு வாங்கினோன்னா இது வேண்டாம், அது வாங்கிட்டு
எல்லாம் போட்டுட்டு போகிறதா நான் பார்த்துருக்கேன். பெரிய பாராட்டு பத்திரம் எல்லாம் வாங்கி செவரில் ஃபோட்டோ பண்ணி அடித்து விட்டுட்டு தாத்தா எனக்கு தாத்தா பாட்டி எல்லாம் பையாச்சு. அவைய வாங்க நான் நல்ல ஆசிரியர் பட்டம் அங்கே சிலுவையில் செவரில் தொங்கிட்டு இருக்கு. இது உலகத்துக்கு சாமர்த்தியம். இதுக்கு நாளுவ போகிறாவ அது போதோன்னா அப்படி போகலாம். ஆண்டவர் சொல்லுவார், என்னைக்கும் வாடாத ஜீவ கிரீடத்தை தருவேன், நீ மரண பரியந்தம் உண்மையோ இருக்கணும்னு சொன்னார். அப்போ போராட்டம் உண்டு. என்ன உண்டு? போராட்டம். போராடாமல் போக முடியாது பாருங்க. நீங்கள் ஆமாம் பத்திலாம் அதுக்கு கூட்டத்துக்கு வரணும், இந்த சூழ்நிலைக்கு வரணும், எவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கீங்க. அதனால நாங்களும் உங்களை ஏமாத்த செய்தி எல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்கள் என்ன பிரயாசப்பட்டீர்களோ அந்த பிரயாசத்துக்கு சரியான பலன் கிடைக்கும்படியான செய்தி தானங்க உங்களுக்கு சொல்லணும். மண்ணில் வைக்க விஷயத்தை நான் சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு ஒருக்கா நீங்கள் எங்கே வராண்டாம், உங்கள் ஊரில் எல்லாரும் மண்ணில் வச்சு தானே. அதுக்கு ஒருக்கா இவ்வளோ மெனக்கட்டு காரை வண்டியை பிடிச்சிட்டு ட்ரெயின் ஏறி வர வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டேன். இங்கே வந்தால் நாங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்கணும். வேற இடத்துல ஒன்று உங்களுக்கு கூட்டம் இல்லையா, கொட்டகை இல்லையா, வாசல் இல்லையா, கோபுரம் இல்லையா, எல்லாம் இருக்கு இல்லையா? அதை தாண்டி இங்கே என்னதுக்கு வந்திய? உங்களை என்னத்துக்கு கொண்டு வந்தாரு? அங்கே கிடைச்சல உங்களை ஏமாத்தான் வட்டங்கிறக்கேன். அதனால உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவங்க இல்லையா கொண்டு வந்தாரு. உங்களுக்கு புத்தி இருக்கா? அது பிரசங்க 2 பேர் இல்லையா இருக்காவ. அது ஏசுநாதர் சொல்லார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வகை தேடுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலம் விரிவுமாய். இங்கே எங்கள் ஊரில் சினிமா தேட்டர் உண்டு, அந்த வாசலில் போய் நின்று பாருங்க. அங்கே அன்னைக்கு நாங்கள் காரில் வந்தோம். அங்கே ஒரு புதிய சினிமா அரங்கு தான். ரோடெல்லாம் அடைச்சி போட்டானுவேன். போலீஸ் எல்லாம் வந்து பெரிய பிரச்சனை, பயங்கர நெருக்கடி இல்லையா, நெருக்கடி. இப்போ இங்கே இவ்வளோதான் வந்திருக்கு. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா இடுக்கமான வாசல்னு நான் சொல்லலை, ஏசுநாதர் சொல்லிட்டார். மற்ற 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியாச்சு. எல்லா வசனத்தை நேரம் போகும். இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்க வகை தேடுங்கள். கேட்டுக்கு போகிறவள் வழி விசாலமாக இருக்கிறது, ஜீவனுக்கு போகிறவள் வழி நெடுக்கம் இடுக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் எத்தனை பேர்? அதில் சொல்லியிருக்கு இல்லையா சிலர்ன்னு. அதில் அதை கண்டுபிடிக்கிற 7ஆம் அதிகாரமா, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி நாம் அந்த 7, 13, 14 சரிதானே சரிதானே. உங்களுக்கு எங்கே போனோம்? கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி நிறைய காரை வண்டி முடிச்சுட்டு போகணுமா? போங்க, தாரெல்லாம் போங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போயிட முடியாது. அது வேற மார்க்கம். அது ஊருக்கு ஒன்று, வம்சத்துக்கு 2, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். நிறைய எண்ணம் நியமிக்காதனால தான் என்ன பார்க்குது இல்லையா உலகத்தில். சரியா? சரி. அப்போ நீங்கள் நல்ல போராட்டம் போராட ஒப்பு கொடுக்கணும். ஆமாம், உங்களுக்காக பரலோகத்தில் சுதந்திரம். இனி ஒன்று ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், சுகரை மாற்றுவார், பிரச்சனையை தீர்ப்பார். இதெல்லாம் சொல்லுக்கு நாங்கள் தயாரில்லை. ஒருத்தனுக்கு சுகரம் தீராது, ஒருத்தனுக்கு பிரச்சனையும் தீராது, பிரசங்கிமாருக்கும் தீராது, ஆளுகளுக்கும் தீராது. யாருக்காவது தீர்ந்துருக்கா? உயிரோட இருக்கா? அவளா? ஒன்று போனா ஒன்று. சரி, ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். உடனே என்ன செஞ்சுருக்கணும்? அது யோவான் 10:10, நான் அவர்களுக்கு திருடவும் கொல்லவும் அழிக்கும், நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். சாவ போகிற ஆள், மேலே பிரச்சனையில் இருந்த ஆளுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சாரா இல்லையா? ஆமாம், பிரசங்கர் செஞ்சார். அதனால தான் வந்தோம். இனி என்ன செஞ்சுருக்கணும்? ஜீவன் தந்திருக்கு. இனி என்ன செய்யணும்? அது பரிபூர்ண ஜீவன் அடையலைன்னா அடுத்தது சாவு வரணும். ஒன்று பதைக்கணும் மண்ணில் சொல்லி தான் அவனை. ஆளுகளுக்கு போதம் கிடையாது பாருங்க. லாசருவ உயிரோட எழுப்பினாரு 4 நாள் கழிச்சு. இருக்கானா இப்போ? என்ன சொல்லுதிய? அப்போ இப்படி ஜெபம் பண்ணி நமக்கு சாவாமல் இருந்துக்கலாம் அப்படி நினைக்குதியலோ? அப்படிதான் நிறைய பேர் ஏமாத்து வட்டம் கறக்கிட்டு இருக்க. இனி நித்திய ஜீவன், பரிபூர்ண ஜீவன் இருக்க இடத்துக்கு போனோம். புதிய சரீரம், புதிய வாழிடம், புதிய மகிமை அடையக்கு போனோம். அதுக்கு ரெடி ஆகிடணும். அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். இல்லைன்னா பிரசங்கியார விட்டு போச்சு. பிரசங்கியார் ஒரு ஆள், ஒரு வசதியான ஆள் இருந்தார் எங்கள் ஊரில், அரசியல் தலைவர், நல்ல வசதி உள்ளவர். அவருக்கு ஒரு சொந்தக்காரர், ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அப்போ இவர் சொல்லுவாரா, அண்ணே நான் இங்கே எல்லாம் தேடியாச்சு, நேடியாச்சு, பரலோகத்துலேயும் ஒரு இடத்த தேடணும் பார்த்தியலாம், அதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும், நீங்கள் தேடணும். ஆமாம் தம்பி தேடணும். அது அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே தேடணும், இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே தேடணும். எவனுக்கு பிரச்சனை முடிஞ்சது? பிரச்சனையும் முடியலை, தேடவும் இல்லை. கடைசியில் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கு. இவர் தம்பி பார்க்க போனார். அவருக்கு ஒரு சொந்தக்காரர், ஊழியக்காரர். அங்கே போய் நிற்கார். அவர் கடற்கடாக்கார், மெதுவாக பேசுகிறார். தம்பி, அந்த சொத்தை வாங்கினேன், எங்கள் முள்ள வேலி போட்டேன், அந்த வழியை அடைச்சேன், ஒரு வேலை உள்ளாவிடான்னு. பரலோகத்தில் தான் ஒரு இடம் தேடுக்கு விட்டு போச்சு. கொள்ளாமா? பரலோகத்தில் இடம் தேடுக்கு விட்டு போச்சு. செத்து போனார். கடைசி வரை விட்டு போனது தான். கர்த்தரை கண்டடைய சக்க சமயத்தில் தேடுங்கள். வசனம் இருக்குல்ல, ஆண்டவர் சொன்னதான் இருக்கு. அவரை கண்டடைகிறதுக்கு ஒரு சமயம் இருக்குது பார்த்துக்க. என்னைக்கு அந்த சமயம் கிடைக்காது. அது அவர் கொடுக்குறதாகும். வாழ்க்கையில் சில முக்கியமான இடங்களில் நான் நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் 2 சான்ஸாவது அதிகம் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு சான்ஸ் கொடுப்பார். கர்த்தர் யார், அவர் என்னத்துக்கு படைச்சார், நான் ஏன் இங்கே இருக்கேன், இனி எங்கே போனோம், அதுக்கு என்ன செய்யணும் நிறையதுக்கு சான்ஸ் கொடுப்பார் பார்த்துக்க. அந்த காலத்தில் தேடிக்கிட்டனா அப்படி தானே? தேடாண்டாமா?
தேடாண்டாமா, தேட வேண்டிய காலம் தேடாம சாவ போகிற காலம் ஐயோ பிரசங்கியாரு சாவு பயமாக இருக்கு, சாவு பயமாக இருக்குன்னு ஊழ போட்டா ஒன்றும் நடக்காது. பார்த்துக்க, நல்ல காரியத்தில் தேடிஇருந்தா தைரியமாக நமக்கு ஆண்டவரோட குடியிருக்க இந்த பயிருக்கலாம் இல்லையா. இப்போ நிறைய கிளவிமா இருக்க, நல்ல வருத்தப்படாதுங்க. நானும் தாத்தா தான், 12 வயசுல எனக்கு வேற பையன் இருக்கேன். சரி, இப்போ கிளவிமா இருக்கேன், கிளவமா இருக்கு, சாவு வேலை பிரசங்கியாரு செத்து போகணும்னு தெரியாதா? இத்தனை வரியா, இத்தனை வயசாச்சு இல்லையா உமக்கு? மனுஷன் சாவணும்னு தெரியாதா? எத்தனை பேரை மண்ணில் வச்சிய நீங்க? உமக்குங்க இருந்துக்கலான்னு பிசாசு சொன்னான். ஆமா, கர்த்தர் சொன்னார் நீ சாகவே சாவாய். 2:17 ஆதி ஆகமத்தில் பிசாசு சொன்னான் 3 நாள் நீக்கு சாகவே சாவதில்லை. இன்னும் உங்கள்கிட்ட அப்படித்தானே பிசாசு சொன்னான் நீ சாவ மாட்டான்னு சொல்லியே புதைச்சிட்டான். தயவு செய்து இப்போ என்ன செய்யணும்? குணப்படணும். என்ன வாசிக்கணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக தொடரணும்னா தொடருங்க. அல்லாம நாங்க என்ன செய்யுது? நாங்களும் போனோம் இல்லையா நேரத்துக்கு காலை வேலையை முடிச்சுக்கிட்டு. சரி, அப்போ அதுக்கு ஒப்பு கொடு. போனதெல்லாம் போட்டு ஆண்டவரே உமக்கு சீசன் ஆகி உம்முடைய வழியில நடந்து, உம்முடைய ஆவியில நடந்து, உம்முடைய சரீரத்தை போல உம்முடைய மகிமையை பெற்று உம்முடைய ராஜ்யத்தில் உம்மோடு கண்ணீர் இல்லாமல் சாவு இல்லாமல் வாழ விரும்புகிறேன். என்னை ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.